அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு இரவு வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 30ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி. ஃபெங்கல் புயல் கரை கடக்க தொடங்கியது மாலை 5:30 மணிக்குங்க. இது மரக்காணம், செய்யூர், இல்லை நான் பரங்கிப்பேட்டை, இப்படி வானிலை மையம் வரும் 5:30 மணிக்கு ஆகிடும் முந்தா நாளே, அதுக்கப்புறம் வராதுன்னு மறுநாள், இப்படி நிறைய ஆட்டம் காட்டிட்டு 10 நாளாக கிட்டக்கிட்ட இருந்தது. ஒரு வழியாக கரையை கடக்க தொடங்கியது. அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இடைக்கழி காடு, அதாவது மரக்காணத்துக்கும் செய்யூருக்கும் நடுவில் இடைக்கழி காடு அப்படிங்கிற இடைக்கழி நாடுங்கிற இடத்துல அது சிறிய கிராமம். அங்கே அது கரையை கடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, கிழக்கு கடற்கரை சாலைக்கு ஓரமாக. அது எப்படி அதை கரெக்டாக சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல காற்று அடிச்சுக்கிட்டு இருந்ததாகவும், இப்போ சுத்தமாக காற்று நின்று போயிடுச்சு அப்படின்னா, முன்பகுதி கடந்து நடுப்பகுதி போயிட்டுருக்கிறப்ப நடுப்பகுதி அப்புறம் வால் பகுதி போகணும். நடுப்பகுதி போய்ட்டுருப்ப காற்று போயிடும். அதாவது காற்று கிழக்குலேருந்து மேற்கு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் மேற்குலேருந்து கிழக்க ஆரம்பிச்சிடும். அதாவது இப்போ புயல் கரையை கடந்துருச்சுன்னா, புயலுக்கு காற்று போகணும்னா கடல்லேருந்து காற்று போகும். கடல்லேருந்து காற்று போகணுன்னா என்ன பண்ணணும்? கிழக்குலேருந்து மேற்கு அடிச்சிடும். இப்போ இது வரைக்கும் மேற்குலேருந்து கிழக்கு அடிச்சிட்டு இருக்கும். ரைட்டு. இப்போ அடுத்தது இது 9:30 மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம 4 மணி நேரம் சென்டர் மட்டும் கறக்கும். அப்புறம் வால் பகுதி 1.5 மணி நேரம் கிடக்கும். கிட்டத்தட்ட 9:30, 10, 11 ஆயிடும்னு சொல்கிறாங்க. புயல் கரையை கடந்தது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் புயல் கரையை கடந்துச்சுன்னா என்ன பண்ணும்? மேகம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மேகம் ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படியே பரவலாகி என்ன பண்ணும்? இப்போயே மயிலாடுதுறை, மணல்மேடு இதெல்லாம் தூறல் போட ஆரம்பிச்சிச்சு. இப்போ மேகம் விரிய ஆரம்பிச்சிச்சின்னு தான் அர்த்தம். விரிய ஆரம்பிச்சிச்சுன்னா பரவலாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் மழை இருக்கும். மத்திய மாவட்டங்கள் எது வழியாக பயணம் பண்ணும்போது அது மாவட்டங்கள் ஃபுல்லாகவே நல்ல மழை இருக்கும் இன்னும் 2 நாளைக்கு. அதுவும் இல்லாமல் அரபிக்கடலுக்கு போய் ரீமெர்ஜ் ஆச்சுன்னா, அந்த புல்லிங் எஃபெக்டால் காற்றை அதை இழுக்கிறதுனால, காற்றை அரபிக்கடல் நிகழ்வு இருந்துக்கிட்டு காற்றை இழுக்கிறதுனால புல்லிங் எஃபெக்டாலேயும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிமேல் இருக்கும். ஒரு வழியாக இந்த ஃபெஞ்சல் புயல், ஃபெங்கல் என்னென்னமோ சொல்லி அப்புறமா இன்றைக்கி தான் ஃபெஞ்சல்னு சொன்னாங்க. ஃபெஞ்சல்னு சொல்லங்காட்டியுமே அது முடிஞ்சிச்சு. அந்த மேகக்குவியல்கள் மழை நின்று போச்சு. சென்னை அப்படியே வெள்ளக்காடாகிடும். எங்கே பார்த்தாலும் 10 சென்டிமீட்டருக்கு மேலே எங்கேயுமே மழை பெய்யல. 23 சென்டிமீட்டர் இன்றைக்கி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. எல்லாமே வானிலை ஆய்வாளர்கள் எல்லாருமே மிகப்பெரிய வாய்வாளர்களும் குழப்பி விட்டுடுச்சு. நாளைக்கு சாயங்காலம் ஆகுங்க, நாளைக்கு நைட்டு ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன், வானிலை மையமே இவ்வளோ தடுமாறுதுன்னா இவ்வளோ உபகரணங்கள் இருக்கிறதே நம்ம அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை. நான் பரங்கிப்பேட்டை எதிர்பார்த்தது உண்மை தான். அது கொஞ்சம் தீவிரமாகவே புயலாகவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இல்லை, புயலாகவே கரையை கடந்தது. கண் பகுதி எங்கே புயலுக்கு அப்படின்னு கேட்டால், கண் பகுதியெலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு ஒழுங்கற்ற நிலையில் இந்த புயல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது 11:22 என்ன கிட்டத்தட்ட 11:05, 16:30, 4:30, 5 மணி நிலவரம். அது 5 மணி நிலவரம். 5:30 மணிக்கு புயல் கரையை கடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அங்கே அந்த ஸ்ட்ராங் பேண்ட்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள். அங்கே மேகக்குவியல் அந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போல்லாம் அது கரையை கடக்க ஆரம்பிச்சிச்சு. வால் பகுதி, முன்பகுதி, அப்புறம் வால் பகுதி கரையை கடக்கணும். இப்போ நடுப்பகுதி கரையை கடந்துக்கிட்டு இருக்கான். இப்போ கரையை கடந்து முடிக்கிறதுக்கே அது 9:30, 10 ஆகிடும். அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் வால் பகுதி கரையை கடக்கும். அதுக்கப்புறம் மேகம் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு வழியாக ஃபெஞ்சல் புயல் கரை கடந்துருச்சு அப்பாடி அப்படின்னு இருக்கு. 10 நாளாக அங்கே கிடக்கும், இங்கே கிடக்கும். டிவியை திறந்தால் வேறு நியூஸே கிடையாது. இதுதான் இதை போட்டு அலப்பறிச்சு, எங்களுக்கு மழை வரும், உங்களுக்கு மழை வரும். கடைசியில் பெரிய மழை எங்கேயுமே பெய்யல, பெரிய காற்று எங்கேயும் அடைக்கல. பெரிய விஷயமா இன்னும் இல்லை. எங்கே பார்த்தாலும் கரண்ட்டை டிப்பாட்டாங்களாம். முன்னெச்சரிக்கையெல்லாம் ஓகே, ஒன்றும் இல்லை. பெரிய மழையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. இதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அதனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த இதுக்கிட்ட அந்த பச்சையாக இருக்குது பாருங்கள், அதுதான் சென்டர்னு நினைக்கிறேன். அது ஒரு ஒழுங்கற்ற நிலையில் தான் இருக்குது. அது கரையை கடந்துடுச்சு ஒரு வழியாக. ஏன்னா ஒரு 5:30 மணிக்கு எடுத்த மேப்பு தானே, அதனால் கரையை கடந்தது அதில் தெரியுது நல்லாவே. மேப்பை விட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ரைட்டு. அதனால் அடுத்தது எப்போ மழை பெய்யும் அப்படின்னு ஆரம்பிச்சிட வேண்டியதான். அடுத்தது 5ஆம் தேதி, 6ஆம் தேதி ஒரு நிகழ்வு வருது. அது இனிமேல் ஐடிசி செட், அதாவது இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோனுங்கிறது வெப்பமண்டல காற்றுக்குறிச்சல் பகுதி கீழே தான் வரும். கீழே வர்றதுனால இனிமேல் வட இலங்கையை ஒட்டி, தென் இலங்கை சொல்லி வட இலங்கையை ஒட்டி வந்துச்சுன்னா நமக்கு டெல்டா பகுதிகள்லாம்
அந்த இப்போ எப்படி சென்னைக்கெல்லாம் மழை கொடுத்துச்சு அந்த மாதிரி வந்து மழையை வந்து வடகிழக்கில் மே இதை ஏற்படுத்தி காற்று குவிதலை ஏற்படுத்தி நமக்குலாம் மழையை தரும். அதாவது 2 காற்று குவிதலை ஏற்படுத்தி மழை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்தது 13ஆம் தேதி ஒரு புயல், அதுக்கு பேர் சக்தி. பெஞ்சல் போயிடுச்சிங்களா, இதில் வந்து எந்த குழப்பமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஈக்தின்னு போட்டுருவாங்க. அது வந்து ஸ்ரீலங்கா வச்ச பேர். போட மாட்டாங்க, ஏன்னா வடமொழி பேர்னு. ஆனால் ஈக்தின்னு சக்தின்னு வச்சுருவாங்க. அது வந்து 13 to 18 நிச்சயமானது புயல். இது வந்து எல்லாமே ஐஎம்டியில் எடுத்ததுங்க. விண்டியிலேருந்து ஒன்று கூட தொடலை. அந்த இந்த மேப் எடுத்தேன் பாருங்கள், அது மட்டும்தான் விண்டியிலேருந்து எடுத்தது. அதாவது வந்து க்ளவுட்ஸ் மேப்பு, அதுவும் கரெக்டாக ஐஎம்டி தான் நினைக்கிறேன். அதனால் விண்டியே தொடலை. விண்டி எல்லாமே பொய் சொல்லுது. பொய் சொல்லுது இல்லை, அவங்களுக்கு கொடுத்த டேட்டாவை அது மாதிரி சொல்லுது. அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோதான். நிகழ்நேர தகவலுக்கு நேராக ஐஎம்டிக்கு போய்ட வேண்டி தான். காரைக்கால் ரேடாரு, சென்னை ரேடாரு, ஆர்எம்சி இந்தியா, சென்னை போனோம்னா ஒரு வழியாக அதை கண்டுபிடிச்சலான்னு நினைக்கிறேன். இது வந்து ஆர்எம்சியில் எடுத்தது தான் அது. அடுத்தது கரையை கடந்ததே அது காட்டுது பாருங்கள், அது சென்ட்ரல் போய் கரையை கடந்ததே. இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்கும். கிட்டத்தட்ட நாளைக்கு டிசம்பர் 1, 30ஆம் தேதி, அதாவது வந்து நவம்பர் 30 கரையை கடந்துருச்சு. டிசம்பர் 1, டிசம்பர் 2 நல்ல மழையை மேகங்கள் வந்து பரவலாகி மழை பெய்யும்னு சொல்லிட்டு நம்புவோம். ரைட்டு, நம்ம பகுதிக்கும் டெல்டா பகுதிக்கும் மழை இருக்கும். மழை ஏமாற்றாது. கிட்டத்தட்ட 374 தான் பேஞ்சிருக்கும் அது வரைக்கும். ரைட்டு, இனிமேல் வந்து இன்னும் 800 மில்லிமீட்ரு 80 சென்டிமீட்ரு மழை பெஞ்சாகணும். பெய்யும் நம்புவோம், இன்னும் 1 மாதம் இருக்குது. ரைட்டுங்களா? அதனால் வந்து ஒரு நம்பிக்கையோடு அடுத்த அடி எடுத்து வைப்போம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.